வணக்கம் நேர்களே. இப்போ நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இப்ப பேசப்படுறது ராமர் கோவில்ல அந்த டொனேஷன் திருட்டு. எஸ்ஐடி அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மாநில அரசு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க நடத்தியிருக்கிற விசாரணை இர்ரெகுலாரிட்டீஸ் நடந்திருக்கு. நெறைய இர்ரெகுலாரிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சீரியஸ் இர்ரெகுலாரிட்டீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 70 சஸ்பீஷியஸ் இன்சிடென்ட்ஸ் ஏப்ரல் 27லிருந்து ஜூன் 5க்குள்ளேயே நிறைய நடந்திருக்கு. அங்க காணிக்கை என்னன்னவங்க பணத்தை துணியில வச்சு மறைச்சு எடுத்துட்டு போன சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி தரப்புல இருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எங்க தொடங்குச்சு, எங்க போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது ஏற்படுத்தக்கூடிய பொலிட்டிக்கல் பிரஷர் என்னவா இருக்கும்? ஆனந்த் சார் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் முதல்ல இந்த ராமர் கோவில் சர்ச்சை ரொம்ப வருஷமா இருந்தது. 1991ல பூதாகரமாச்சு. அதுக்கப்புறம் 2019ல நீங்க பேச வேணாம். அது இன்னைக்கு பேசுறதுக்கு இல்ல சார். ராமர் கோவில் அப்படின்னு தொட்டாலே ஒரு சர்ச்சைன்னு ஒண்ணு இருந்தது. இதுங்க இப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, ஒன்னு எனக்கு பர்சனலா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? நான் கடவுள் நம்பிக்கை உள்ள வந்தேன். வீட்டில் பூஜை இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறதுன்னு உனக்கும் தெரியும். நானும் ஒரு கோசாலா வச்சு 45 வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் என்னெல்லாம் ஹிந்து துரோகி, ஆன்டி நேஷ்னல், ஹிந்துக்கு அகேன்ஸ்டுன்னு பேசினவங்க உங்களையா சார்? என்ன நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. என் கம்யூனிட்டியில என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. அது உங்கள் பர்சனல் சார். இதெல்லாம் பர்சனல் கிடையாது. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்டோம். ஓகே. இப்போ நாங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்குறோம். இது இன்னைக்கு நேற்று இந்த இன்சிடெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் இந்த ஆரம்பத்தை பார்ப்போம். அயோத்தியாவில் ஒரு 4-5 சின்ன ஜேர்னலிஸ்ட்டு உள்ளே இருக்கிறவங்க அரசியல் போலீஸ்லாம் சொல்லிட்டாங்க, இது மாதிரி டொனேஷனில் கை காசு ஒன்று. அது யார் வெளில விடுறது நியூஸை? ஏன்னா எல்லாருக்கும் ஒரே பயம், பிரச்சனை பெருசாயிடும், ராணுவ கட்டுப்பாடுங்க. ஆக்சுவலா இந்த கேள்வி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது சொன்னதுக்கு காரணம், அயோத்தியான்னு தொட்டாலே சர்ச்சையா இருக்கு. ராணுவ கட்டுப்பாடு நீங்க பல தடவை சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு தான் ராமர் கோவில் கட்டி கொடுத்தாங்க. ராமர் கோவில் கட்டி கொடுத்தாங்க சொன்னீங்க. பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் எல்லாரும் இன்வால்வ்டு. இப்ப அங்கேயும் ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னா யார் அதை முதல்ல வெளியில விட்டாங்கன்னு கேள்வி இருக்குல்ல. அது முதல்ல 4-5 பேர் சொல்லிட்டாங்க. அங்க 2 பேர் இருக்காங்க, அனில் உபாத்யாயா அண்ட் சிங்னு 2 லோக்கல் ஜேர்னலிஸ்ட். இப்போ நிறைய ஜேர்னலிஸ்ட்டுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு போய் அங்கே நார்த் இந்தியாலாம் ரொம்ப மோசம். யாராவது நீங்கள் பிஜேபிக்கு எடுத்துருந்தால் அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பே கிடையாது. ஒரு பெரிய பட்டாளம், அவங்க எல்லாமே அப்பர் கேஸ்ட், அங்கெல்லாம் ரொம்ப ஜாதி பார்ப்பாங்க. மேல் ஜாதி யார் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்கோ அவங்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஒரு 2-3 பேர் கொண்டு போய் சொல்லிட்டாங்க இவங்க 2 பேர்ட்டையும். இவங்க 2 பேரும் அயோத்தியாவிலே இருக்கிற ஜேர்னலிஸ்ட். இது இப்போ இவங்களெல்லாம் சத்யஹிந்தி.com அப்படிங்கிற வெப்சைட்டில் அசிதோஷ்ங்கிறவர் நடத்துகிறாரு. அதில் இன்டர்வியூ இருக்குது, யார் வேணால் போய் பார்க்கலாம். ஷீதல் பி சிங்கிறவர் இவங்க 2 பேரும் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் ஒரு நேஷ்னல் ஜேர்னலிஸ்டில் சொல்லி அவரை சரத் பவார்னு பழைய என்டிடிவி எடிட்டரை இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குங்கிறத முன்னாடி சொல்கிறேன். 4 நாளாக நீங்கள் போய் சத்யஹிந்தி.comங்கிற வெப்சைட்டில் போட்டு பார்த்துட்டு டப்பிங்கை இங்கிலீஷில் மாற்றி கேட்டிங்கன்னா எல்லா விஷயமும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகே. இதெல்லாம் சோர்ஸு எங்கே சோர்ஸுங்கிறத நம்ம சொல்லிடணும். இவன் ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னு. இது 20ஆம் தேதி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நியூஸ் வந்தபோது நியூஸ் அப்படியே முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற மாதிரி எப்படி சங்கிங்க பண்ணுவாங்களோ அது மாதிரி மறைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்புறமா வந்தது பாஸ், எப்படி வந்ததுங்கிற கதையை சொன்னேன். ஓகே. அப்போ என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் எழுதினா தான் சார் இதை வெளில வரும், இல்லை அமைக்கணும்னா இந்த ஆள் எப்படி எழுதுனா என் கனவுல இது மாதிரி தோணுது அப்படின்னு அந்த உபாத்தியாய எழுதிட்டான். ஓகே. என் கனவுல இது மாதிரி ராமர் சொல்கிறாரு இதெல்லாம் நடக்குதுன்னு. இது 2-3 பேர் இவங்கெல்லாம் ரொம்ப கிரெடிபிள் சோர்ஸுன்னு தெரிஞ்சோடனே அகிலேஷ் யாதவோட ஆஃபீஸ் இதை மோப்பம் பிடிச்சிட்டாங்க, இது ஏதோ நடக்குதுலான்னு. நான் அகிலேஷ் யாதவ்கிட்ட 37 எம்பியும் 100 எம்எல்ஏயும் இருக்கிறாங்க. அவனை நீ எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. அவன் 2 டேர்ம் அவுட் ஆஃப் பவராக இருக்கான். அவர் எப்படி உள்ளே வரணும்னு பார்க்கறதுனால அவன் உள்ளே போய் அவன் ஆள் அயோத்தியா எம்பி அவன் தான், அவங்க ஆள் தான் அயோத்தியா எம்பி. உள்ளே போய் தொலைவி இருக்காங்க என்ன நடந்திருக்குன்னு. அப்போ இவன் பார்த்து இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சோடனே அவன் எடுத்து ஒரு ட்வீட்டு போட்டான், ஐயா சாமி இவ்வளோ அடிக்கிறாங்க, இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் பேசினாங்க, இது கனவில்லை இது நிஜம்ட்டான். ஓகே.
ஒன்ஸ் நீ அவ்வளோ பெரிய லீடர் பேச ஆரம்பிச்ச உடனே நீ இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். பண்ணிட்ட அப்புறம் தான் இவங்க வந்து போலீஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 8 பேர் மேலே சார்ஜ் ஷீட்டு. அவன்லாம் யாருன்னா கோவிலை பெருக்கிறவன், ட்ரஸ்டியோட டிரைவர், யாருக்கு காரை எடுத்துன்னு போகிற ஆமா. டிரைவரு. ட்ரஸ்டிக்கு தெரியாமல் எனக்கு தெரியாமல் என் டிரைவர் கடத்த முடியுமா? தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அதே தான் நான் தான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் அப்படி இல்லைன்னு. தான் சொல்லுவார். நீ உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தானே உண்மையை சொல்லுவான். துணிவுங்கிற படத்தில் நான் வந்து ஹெச் வினோட்ட சொன்னது தான். 1000 ரூபா திருடினா போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு ஒன்று அடிப்பான். நீ 1000 கோடி அடிச்சிட்டேன்னு வையி. இப்போ அனில் அம்பானி மேலே பிரசாந்த் பூஷன் கேட்டுட்ருக்காரு கோர்ட்டில். சார் அவனோட ஆளெல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. 2 ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆனால் அனில் அம்பானியை தொடவே மாட்டேங்கிறான். ஏன்னு கவர்மெண்ட் சொல்லவே மாட்டேங்கிறான். 1.25 லட்சம் கோடி காணோம். நிறைய ஃபோர்ஜரி இருக்குது. அவரை உள்ளே கூப்பிட்டா எல்லா மேட்டரும் வெளில வந்துடும்னா அவரை கை வைக்கல. அதே மாதிரி தான் இது. ஓகே. முதல் நாளே அனில் அம்பானி தகராறுன்னு சொல்ல முடியாது. இப்போ பிரசாந்த் பூஷன் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி என் டிரைவர் என் வீட்டுக்குள்ளே பூந்து என் வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு காரில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. நீ எனக்கு ரொம்ப க்ளோஸு. நீ என் வீட்டில் வந்து என் பீரோ கதவை திறந்து என் வீட்டில் இருக்கிற பாத்திர பண்டத்தெல்லாம் எடுத்து நீ போக முடியுமா எனக்கு தெரியாமல்? முடியாது. ரைட்டா? நான் ஒரு கோவிலுக்கு ட்ரஸ்டி. அந்த கோவிலில் இருக்கிற உண்டியலில் என் டிரைவர் போய் உண்டியலில் கை வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கே. அதெல்லாம் நடந்திருக்கிறா. நீ ஏதாவது இன்வால்வ் இல்லை. என் டிரைவருக்கு என்ன உண்டியலில் வேலை? எஸ்ஐடி சொல்கிறது. இப்போ என்னை வந்து ஒன்றே வச்சுப்போம். என்னை வந்து டிவிகே கவர்மெண்ட்டு இதில் போட்டாங்கப்பா, கபாலீஸ்வரர் கோயிலில் இன்சார்ஜாக போடுறாங்க ட்ரஸ்டியாக. என் டிரைவர் உண்டியலில் என் டிரைவர் காசு அடிச்சிட்டான்னு வை. எனக்கு தெரியாமல் என் டிரைவர் கபாலீஸ்வரர் கோயிலில் போய் உண்டியலில் கைப்பற்றி காசு எடுக்க முடியுமா? முடியாது. அதை நம்ப சொல்கிறேன் நீ. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நாள் கழிச்சு 2 ட்ரஸ்டி ரெசிக்னேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம். நீ ஏன் உள்ளே கூப்பிட்டு விசாரிக்கல? இப்போ இதுக்கு அவசர அவசரமாக எஸ்ஐடி போடுறதுக்கு என்ன சார்? அப்போ என்ன புதுசு அவசரம்? நானே ட்ரஸ்ட்டு போடுவேன். நீயே அதை ப்ரைவேட் ட்ரஸ்ட்டும்ப. நானே ட்ரஸ்டி அப்பாயிண்ட் பண்ணுவேன். நானே என்னோடய பிரின்சிபல் செக்ரட்டரியை சீஃப் ட்ரஸ்டியாக போடுவேன். அவர் வந்து சீஃப் ட்ரஸ்டி வந்து இவங்க ரெண்டு பேர் நீங்கள் மிஸ்ரா ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேரும் ரொம்ப ஆனஸ்ட்டுன்னு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. நிபேந்து மிஸ்ராங்கிறவர் வந்து பிரதமர் மோடியோட பிரின்சிபல் அட்வைஸராக இருந்தார். அவர் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஓவர்சீ பண்ணார். அவர் தான் ட்ரஸ்டியை ரொம்ப நல்லவர், நான் நம்புறேன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. நான் விஷ்ணு ரொம்ப நல்லவன், பணம் அணைக்க மாட்டான், இவனை கோவில் ட்ரஸ்டியாக போடுனா நாளைக்கு கோவில் பணம் திருடினா என்னை பிடிக்காம இருப்பாங்களா? இது நடக்கும். நான் கோவில் கட்டுறேன், 3000 கோடி கலெக்ட் பண்ணுறேன், விஷ்ணு ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை ட்ரஸ்டி ஆக்கினேன்னா, விஷ்ணுவோட டிரைவர் காசு அடிச்சிட்டான்னா என்னை கேள்வி கேட்பாங்களா? மாட்டாங்க. டெஃபினட்டாக இருக்கும். ஏன் கேட்கல? இப்போதானே சார் அது ஆரம்பிச்சு. எப்போ ஆரம்பிச்சு? அது நடந்துட்டு தான் ஏப்ரல்லே நடந்துன்னு இருக்கு. இன்றைக்கி என்ன ட்ரஸ்டி கேட்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சரி, அது ஒன்றும் கேட்கவே மாட்டேங்கிறீங்களா? அது 5 வருஷம் அன்னைக்கு கேட்கவே மாட்டேங்கிறேன். அனில் அம்பானியே இது வரைக்கும் கேள்வியே கேட்கல. 10 வருஷமா கேட்கல. அதனால 10 வருஷத்துக்கு இவரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க அப்படி கேட்கல சார். என்னைக்கு கேட்பாங்க சார். என்னைக்கு? ஏப்ரல் மாசம் நடந்திருக்கு. எஸ்ஐடி விசாரணை. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? சிசோதியா 3 வருஷம் ஜெயிலில் வச்சிங்கல்ல, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைங்க விசாரணைக்காக. கோவில்ல பணம் போயிடுச்சு, பொது சொத்து. ஆமா, நீ உள்ள வச்சு வைங்க. நீ என்னைக்கு போனால் விசாரிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போகலாம், மனீஷ் சிசோதியா ஜெயிலுக்கு போகலாம், ஜார்க்கண்ட் சீஃப் மினிஸ்டர் ஜெயிலுக்கு போகலாம். உங்களுக்கு வேண்டாத சீஃப் மினிஸ்டர்லாம் ஜெயிலில் உட்காந்துருக்கும்போது இந்த கோவில் கட்டினவனை ஏன் தூக்கி உள்ளே வைக்க மாட்டேங்கிற? ஓகே, அப்போல்லாம் விசாரணைக்கு முன்னாடியே ஜெயிலில் வச்சிங்கல்ல. இப்போ உமர் காலிதுன்னு ஒருத்தர் இருக்காரு, கேஸே நடக்காமல் 8 வருஷமாக ஜெயிலில் இருக்காரு. கேஸே நடக்காமல் 8 வருஷமாக பெயில் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இவரை மட்டும் ஏன் வெளியில் விட்டு வச்சுருக்கீங்க? அவன் ஏதோ ஸ்லோகன் கத்தினான் நாட்டுக்கு அகேன்ஸ்ட்னு சொல்லி 8 வருஷமாக ஜெயிலில் இருக்கிறான். இங்கே 3000 கோடி கலெக்ஷன் இல்லை. நீ அப்போ ஏன் அவங்கள தூக்கி உள்ளே வச்சுட்டு விசாரிக்க வேண்டிய? நீ அப்புறமா விசாரி, நியாயமாக விசாரி, தூக்கி உள்ளே வை. சட்டத்தில் இடம் இருக்குது. 90 நாள் நீ உள்ளே உட்காத்தி வச்சு விசாரிக்கணும்னு ஏன் விசாரிக்க மாட்டேங்கிற? செஞ்சே ஆகணும்னு இல்லைல்ல சார். அதான் நீ விசாரணை போயிட்டு இருக்கு. மற்றவனுக்கு விசாரணை ஒழுங்காக நடக்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்?
ஸ்பெஷல் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீயே சீஃப் மினிஸ்டர், நீயே ஹோம் மினிஸ்டர், நீயே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு நீயே நடத்துறேன்னு எப்படி ஒத்துப்பேன்? அப்ப எதிர்க்கட்சிகள் கோர்ட்டுக்கு போகணும். அதை கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் தான் இப்போ கேட்குறோம்ல, நாங்கள் மக்கள்கிட்ட போவோம். ம். நாங்கள் மக்கள்கிட்ட போவோம். சார் மக்கள்கிட்ட போனீங்கன்னா மக்கள் தீர்ப்பு மக்கள்கிட்ட சொல்றது காசு. எலெக்ஷன்ல மட்டும்தான் அது சார். தீர்ப்பு சொல்லுவாங்கல்ல, அது எலெக்ஷன்ல சார். அன்னைக்கு தான் உண்மை வெளில வரும். இன்னைக்கு என்ன தேவைன்னு அது பார்க்கணும்ல சார். இன்னைக்கு தேவை ஒண்ணுமே பண்ண அப்ப மாட்டாங்க. நீங்க ஏப்ரல் மாசம் நடந்ததை எலெக்ஷன்ல தான் பதில் தேடுறீங்க. நாங்க தேடல, நாங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு ரெடி. ஒண்ணுமே கோர்ட்டு வந்து என்ன சொல்லுது, இதோ பண்ணுவாங்க, இப்ப பண்ணுவாங்க, அப்ப பண்ணுவாங்க. சார் சிம்பிள். நாங்க என்ன கேட்கறோம்னா, ஏப்ரல் மாசம் நடந்ததுக்கு ஏன் பிரதமர் பேசல? ஏன் எல்லாம் ஏப்ரல் மாசம் நடந்ததுக்கு பிரியங்கா காந்தி ஏன் கேட்டது. இன்னும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல? ஏன் SIT அரெஸ்ட் பண்ணலன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. கேக்குறீங்க. நாங்க அப்படி கேட்கல. ம். பிரதமர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூடட்டும். ம். கோவிலுக்கு போய் திறந்து வச்சது பிரதமர், பூஜாரி போட வேண்டிய பூஜை போட்டது பிரதமர், ஊர்ல இருக்கிற எல்லா 5 ஸ்டார் இண்டஸ்ட்ரியலிஸ்டையும் கூட்டின்னு பண்ணது பிரதமர். கோவில் கட்டணும்னு சொன்னது பாஜக. பிரதமர் தப்பு பண்ணாருன்னு நான் சொல்லவே இல்லை. ம். ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுங்க, பிரதமர் தப்பு பண்ணாருன்னு நான் சொல்லல. ம். பிரதமர் ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு? சார் சரி, நீங்க போஃபர்ஸ்ல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தப்புலையும் எல்லா பிரதமரும் பேசியிருக்காங்க. ம். நரசிம்மராவா இருக்கட்டும், அடல் பிஹாரி வாஜ்பாயா இருக்கட்டும், மன்மோகன் சிங்கா இருக்கட்டும், எல்லாரும் பேசியிருக்காங்க. நீங்க ஏன் ஸ்டேட்மெண்ட்? நீங்கள் தான் ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணீங்க, நீங்கள் தான் இதை ப்ரைவேட்டாக வச்சீங்க, உங்களோட பிரின்சிபல் செக்ரட்டரி தான் ட்ரஸ்டியாக இருந்தார், உங்களுக்கு நெருங்கினவங்க நிறைய பேர் ட்ரஸ்ட்டில் இருக்காங்க, நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, சார். ஏதோ நடந்து போச்சுப்பா, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் வாயே திறக்க மாட்டீங்க? ஏன் மௌனம் காட்டுறீங்க? சார் அப்படி பார்த்தா இங்க இருக்கிறவங்க உங்ககிட்ட கேட்பாங்கல்ல, உங்க கூட்டணி கட்சி விஜய் பேச மாட்டேங்கிறார், விஜய் முதலமைச்சர் விஜய் பேச பதிலாக நாங்கள் தானே மாட்டேங்கிறார். பேசுகிறோம். யார் பேசணும்? விஜய் தான். முதலமைச்சர் தானே பேசணும். விஜய் பேச வேணாம், இங்கே யார் இதுக்கு பேசணும்? இல்ல, நான் ஜெனரலா, அதாவது பிரதமர் மோடி பேசலன்னு நீங்க ஒரு விஜய். குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா விஜய் வந்து முதலமைச்சர் நான் விஜய் சொல்றேனே. எதுக்குமே பதில் சொல்லலையே. ட்ரக்குக்கு ஓடுற ரேஸு, சிங்கப்பெண்ணு இப்போ ட்ரூப் இது ரெடி பண்ணியிருக்கிறாரு, ப்ரெஸ்ஸுக்கு பேசல. பிரஸ் மீட் பண்ணல, இது நாங்கள் ப்ரெஸ்ஸை மரபை உடைக்காதீங்க சார் அப்படின்னே சொல்றாங்க. ப்ரெஸ்ஸை நாங்கள் மீட் பண்ணதை பற்றி நாங்கள் பேசல. ம். ஸ்டேட்மெண்ட்டே ப்ரெஸ்ஸு தான் 12 வருஷமா ஓடி போயிட்டீங்களே. ம். நார்வேல ஒரு லேடி கேட்டதை தான் நம்ம பார்த்தோமே. ம். ஏன்னா உங்களுக்கு டெலிபிராம்டர் எல்லாம் பேச முடியாது. சார் எங்கே போனாலும் ட்ரம்ப்கிட்ட பேசினது கூட அது ஹாட் மைக்கில் வந்துருச்சு. ம். உங்களுக்கு டெலிபிராம்டர் எல்லாம் பேச முடியாது. MRS சிறசேனா நாள்லேருந்து எங்களுக்கு தெரியும். ரைட்டாக, நீங்கள் டெலிபிராம்டர் பேபி, நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஏன் ரிலீஸ் பண்ணலை? என்ன ஸ்டேட்மெண்ட்டு? எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, நான் ராமலல்லாவை நம்பினேன், இந்த ராமலல்லா இடத்துல இப்படி ஆயிடுச்சு போச்சு, இது தவறு, இதை நான் டெஃபினட்டாக நான் நியாயம் கொடுப்பேன், என்னை நம்பின மக்களுக்கு நான் நியாயம் கொடுப்பேன். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? விசாரணை முடியட்டும் சார். எப்போ இப்போ நான் விசாரணைக்கு இது ஏன் சார், நடந்தது? நீங்க இது மாதிரி ஒன்று நடந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் கேக்குறது எப்படி இருக்குன்னா, ஆமாம், பிரதமர் மோடி கிட்ட நீங்க வாக்குமூலம் ஒண்ணு வாங்கிட்டா, அப்புறம் நாளைக்கு விசாரணையில அது நடக்கலன்னு வைங்களேன், சரி. விசாரணையில வேற ஒரு பதில் வருதுன்னா, அப்ப மோடி எதுக்கு அப்படி சொன்னாரு அப்படின்னு நீங்க பணம் மடக்கறதுக்காக போயிடுச்சுல. கேக்குறீங்க. பாஸ், இதில் ஒன்றுமே இல்லை பாஸ், விசாரணைக்கு ஒன்றும் இல்லை பாஸ். ம். பணத்தை நோட்டில் எடுத்துன்னு போனது 70 வீடியோ வச்சுருக்கான் பாஸ். சிசிடிவி வீடியோவில் வைரலாக இருக்குது பாஸ். ம். அதனால் தப்பு நடக்கலன்னா சொல்ல முடியாது பாஸ். ம். ரைட்டா பாஸ்? உங்கள் டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா உங்கள் சீஃப் ட்ரஸ்டி தான் உள்ளே இருக்கணும் சார். அந்த ட்ரஸ்டியை அப்பாயிண்ட் பண்ண உங்கள் பிரின்சிபல் அட்வைசரும் உள்ளே இருக்கணும் பாஸ். அப்ப அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்கிறது சரின்றீங்க. பெட்டர் இல்லை? நான் கேள்வி அதுக்கு RTIக்குள்ளே இருக்குல்ல, இதுக்கு என்ன சொல்லிட்டாங்க? இது RTI கண்ட்ரோல்லே கிடையாது, ப்ரைவேட் ட்ரஸ்ட்ன்ட்டாங்க. ஆனா அறநிலையத்துறைக்கு கண்ட்ரோல், அதாவது கோவிலுக்கு மட்டும் அறநிலையத்துறை இருக்கு, மசூதிக்கோ இல்ல எல்லாமே சர்ச்சுக்கோ வருது சார். ஏதாவது ஒரு பெரிய சர்ச்சில், ஏதாவது ஒரு பெரிய சர்ச். சரி, என் வீட்ல ஒரு நகை திருடு போனாலே அது கேஸ் தான். ரைட்டு சார். ஆனா நான் திரும்பி எனக்கு ஒரு கவர்னிங் அத்தாரிட்டி இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இது சிஸ்டமேட்டிக் லூட். ம். This is systematic loot by the trustees. ம். This is not. சரி, அண்ணாமலை தம்பி திருப்பங்குன்றத்தில் இது ஏற்றுறோம் ஜட்மெண்ட்லாம் வாங்கினாரு, அவர் தனியா ஒரு அமைப்பு அந்த ஆரம்பிச்சிருக்காரு. அமைப்பு ஏன் பேசுறதுன்னு தான் கேட்குறோம் நாங்கள். பிரதமரே பேசல சார், நீங்க அதை கேட்கலையே. அதை நான் தான் கேட்டேன் முதல்லயே, நீ மறந்து போயிட்ட. பிரதமர் ஏன் கேமராமேன்ட்ட நிலம் இருக்கும், ம், ம், நான் வாங்கி நான் ட்ரஸ்ட்டுக்கு கொடுப்பேன். ம், இது அக்யூசேஷன் ரொம்ப நாளாக இருக்குது, ம். இதுக்கு இன்வெஸ்டிகேஷனே சரியாக நடக்கலை, அதனால தான் எங்களுக்கு அச்சம் இருக்குது இது நடக்காதுன்னு.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.